வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்தில் இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அதாவது 8ஆம் இடத்துல சனி, விரயத்தில் குரு பகவான், அதாவது 12ஆம் இடத்துல குரு பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடிய, ஆனால் உச்சமாக இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, இது இன்னொன்று பாக்கியஸ்தானாதிபதி தசை, 9 குடையவன் தசை, அதாவது செவ்வாய் தசை. இந்த தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இன்னும் பிரச்சனைகள் வராது, பெருசாக பாதிப்புகள் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி தான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது செவ்வாய் தசையில். இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை. ஏன்னா சிம்மராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வராங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அதை நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ படிப்பில் கை வச்சிரும். அதாவது படிப்பில் காலவாரி விட்டுச்சுன்னு வச்சிங்களேன், டக்குன்னு திசை மாற்றி விட்டுரும். நண்பர்கள் வட்டாரத்தில் அதாவது தேவையில்லாத நண்பர்களோட சேர்றது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்டதில் தொடர்பில் இருக்கிறது. இதெல்லாம் லவ் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ அது மாதிரியெல்லாம் கொடுத்து திசை மாற்றி விட்ரும், உங்களை எண்ணத்தை மாற்றி விட்ரும். மாற்றி விட்டுச்சுனாக்கா தவறான பாதையில் போயிட்டீங்கன்னாக்கா பின்னாடி அந்த அந்த தசைகளில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்க, அது தேவையில்லாது. ஆனால் இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் படிப்பு மட்டும் நீங்கள் கைவிடாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா, ஒரு 2 டிகிரி 3 டிகிரி அதுமாதிரி கையில் வச்சுட்டிங்கனாக்கா எதிர்காலத்துக்கு தேவையானது. ஆனால் இப்போ என்னென்னமோ டிகிரி இருக்குது. எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷம் கழித்து நிறைய, அதாவது இப்போ விஞ்ஞான மாற்றங்கள் நிறைய போயிட்டே இருக்குது. என்ன நடக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் உட்காந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள், அந்த தசைகள் அவயோக தசையாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துரும், தன்னம்பிக்கை கொடுத்துரும். ஏன்னா 7.5 சனின்னு ஒன்று வருது இல்லையா? உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச உடனே ஒரு 7.5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு 7.5 சனி ஒன்று வரும். அது 7.5 வருஷம் நின்று வேலை செய்யாது. அது அந்த தசை நல்லா இருந்தால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க. அது கூட பொங்கு சனியை அது கொடுக்கும் இதை கொடுக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் தசை நல்லா இருக்கணும். இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உக்காஞ்சா பரவாயில்ல, கெடுக்கக்கூடிய அமைப்பில் உக்காஞ்சாருனாக்கா உங்கள் படிப்பை கெடுத்து விட்டுச்சுனாக்கா பின்னாடி உங்களுக்கு லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அப்போ படிப்பு நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படியோ முயற்சி பண்ணி படிச்சிட்டிங்க. இப்போ ஒரு 40-50 வயசில் இருக்கிறீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட பசங்க வாரிசுகள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கூட்டு படிப்புங்கிறத நீங்கள் கையில் கொடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள், அவயோக தசைகள் நான் பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துரும். படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் இதை தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அஷ்டம சனியாக இருந்தாலும் படிப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த சனி பகவான். 8ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்னென்னா, ராகு தசை ஆரம்பிச்சிட்டாலே வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு எல்லாமே உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா இங்கே இருந்தால் கூட சரி, அந்த வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும். அது தசை நல்லா இருந்தால் மட்டும்தான். தசை சரியில்லைனாக்கா எல்லாத்தையுமே ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். உங்களுக்கு 4ஆம் அதிபதியை வச்சு நம்ம சொல்லிடலாம். ராசிக்கு 4 இல்லைனா லக்னத்துக்கு 4,
அது சரியாக இருந்துச்சுனாக்கா இந்த ராகு தசையில் உடனே வேலை கிடச்சிரும். வேலைங்கிறது பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் அஷ்டம சனி ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு வந்து வேலை ட்ரை பண்ணி வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும். ஏன்னா 2025 ஜூலை மாதத்தில் வந்து சனி வக்கரமானார் இல்லையா, அதுலேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துது. இப்போ அஷ்டம சனி கொஞ்சம் விடுதலை அந்த வக்கரத்தில் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நிலைமை வராது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். ராகு தசையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா வேலை நல்லாயிருக்கும், தொழிலுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் தசை அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருக்கக்கூடாது, இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இவ்வளோ இருக்குது. அதுக்கு சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி இருக்கக்கூடிய இடத்துல 4 இடங்கள். சனி இருக்கக்கூடிய இடம்னா மீனராசி, அது குருவுடைய வீடு. சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ரிஷபராசியில், அப்படி இல்லைனாக்கா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில், கன்னி வீட்டில். இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் இடம் மாறுறதோ, வேலையில் வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகிறதெல்லாம் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். அஷ்டம சனியில் நேர்மையாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப உஷாராக முயற்சி பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவசரப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வேலையில் ஸ்ட்ரகிள் வருதா, உங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கிடைக்கும். பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து நெகட்டிவாக கிடையாது. இது வந்து ஒரு ஆலோசனை தான். இது இப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்து போனீங்கன்னா இந்த ராகு தசையில் ப்ராப்ளம் வந்தால் சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க ராகு தசையில் தயவு செஞ்சு திருமணத்தை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இன்னொரு 2027 வரைக்கும் கொஞ்சம் திருமணம் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. அதன் பிறகு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரன் பார்க்கும்போதே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வராங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல ஒரு படிப்பில் இருப்பீங்க, எல்லாம் ஓகே. வரவங்கெல்லாம் வந்து நெகட்டிவான ஜாதகமாக வரும். அதுலேயே வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவமானப்படுத்திட்டு போவாங்க. இது மாதிரியெல்லாம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வேண்டாம். அதனால் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு திருமணத்தை பண்ணுங்கள். இல்லை திருமணங்கிறது ஒரு சில பேருக்கு அமையலாம். அது கூட ரொம்ப சுப தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டில் திருமணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆனால் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, 2 பேரும் சேர்ந்து இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறீங்கன்னாக்கா பிளானிங் பண்ணுவீங்க. அஷ்டம சனி இப்போ கையில் காசு வச்சுருக்காம இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ வண்டி வாங்க நினச்சிருக்கு, எதுக்கோ லோன் வாங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இப்போது வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ராகு தசையில். ஏன்னா தொழில் அப்படின்னாக்கா சுற்றி இருக்கிறவங்க யாரும் சரி இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ராகு தசையில் இருப்போம். ஆனால் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு ஆப்போசிட் தசையில் வருவாங்க. சனிக்கு பகை கிரக தசையில், சனிக்கு பகை கிரக புத்தியில் வருவாங்க. அவங்கெல்லாம் நம்ம பணம் கொடுத்தோம்னாக்கா அவங்ககிட்ட வராது. கொடுத்த பணத்தை வாங்க முடியாது, வாங்க பணத்தை கொடுக்க முடியாது. அது மாதிரி இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்க, ஆசையை தூண்டிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று போட்டு எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துடும். எங்கே போட்டாலும் பிரச்சனை வரும். உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு தேவையான, பசங்களுக்கு தேவையான, வாரிசுகளுக்கு தேவையான, மனைவிக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, அதாவது உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். மற்றவங்களுக்கு எது பண்ணாலும் தோல்வி தான். மற்றவங்களுக்கு எது பண்ணாலும் அது திரும்பி வராது. அது நெகட்டிவாக தான் திரும்பி வரும். அதனால் அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த ராகு தசையில் தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பயங்காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவாக சொன்னால் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்றதுக்காக நான் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்குது, பரவாயில்ல, சிம்மராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முதலீடு போட்டிங்கனாக்கா அது எல்லாமே போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பாவம் வந்து என்ன சேரும். அதனால் வந்து நான் அதுமாதிரி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்கள் சுய ஜாதகம் செக் பண்ண நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கோம், கரெக்டாக போயிட்டு நல்லா போகாதுன்னுலாம் சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது புது முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதுலேயும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பின்னாடி அந்த ராகு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு பின்னாடி 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 34 வயசுக்கு பிறகு 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கும், 5 கூடைய பலன்களை கொடுக்கும். விரயத்தில் இருக்கிறார், தேவையில்லாத செலவு வைக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய வரும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதாவது அந்த செலவு தேவையான செலவாக மாற்றிங்க, குடும்பத்துக்கு தேவையான செலவாக மாற்றிங்க. மனைவிக்கு தேவைன்னா அந்த செலவு பண்ணுங்கள். அவங்க வீட்டில் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அதாவது நகை வாங்குறது, இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வெளிநபரை நம்பி பணம் கொடுக்காதீங்க.
பசங்களுக்காக படிப்புக்காக செலவு பண்ணுங்க, திருமணத்துக்காக செலவு பண்ணுங்க, எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா வெளிநபரை நம்பி எதுவும் பண்ணாதீங்க இப்போதைக்கு. தொழில்ல நல்லபடியா போகும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு உச்சமா வந்துருவார் 2026ல. இது மாதிரி டைம் அப்படிங்கிறது, இதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணும். இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் இப்ப வேண்டாம். எங்க இருந்தாலும் சரி, ஏற்கனவே போயிட்டு இருக்கிற தொழில் போயிட்டு இருக்கட்டும். அதாவது ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்குன்னா, அது நல்லபடியா போயிட்டு இருக்கட்டும். அது பிரச்சனையே இல்ல. வேலை கூட சரி, ப்ரொமோஷன்லாம் கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் தடை தாமதத்தோட கிடைக்கும். இடமாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, இடமாற்றங்கள் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 1 1/2 வருஷத்துக்கு கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. வீடு கட்டுறது, லோன் போட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்ல வீடு கட்டுறது, இது எல்லாமே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள குடுக்கும். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா, இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து நான் நெகட்டிவா தான் சொல்லிட்டு வரேன். தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஏன்னா, சனி தசையில அஷ்டம சனியோ, 7 சனியோ நல்ல பலன்கள குடுக்காது. அதாவது கெடு பலன்கள குடுக்கும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கனாக்கா, அது கெடு பலன்கள குடுத்துரும். அதாவது வந்து ஒரு முதலீடு, இல்ல வேற ஒருத்தர்ட்ட பணம் குடுக்கறது, குடுக்கல் வாங்கல் அது மாரி. வருமானத்த கொஞ்சம் கம்மி பண்ணும். அது மாரிலாம் நெறைய ஒரு இந்த வேலைலாம் பார்க்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அந்த சனி தசைய பொறுத்தவரைக்கும். குடும்ப சூழல் ஓகே. குடும்பத்தில வந்து அதெல்லாம் பரவால்ல. குடும்ப முன்னேற்றங்கள் பரவால்ல. உங்க வாரிசுகளுக்கு சிறப்பு. அது எல்லாமே நல்லாருக்கும். அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம். உங்க தொழிலுக்கு, வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் பிரச்சனைகள குடுக்கும் இந்த காலகட்டங்கள். கவர்மெண்ட்லயே இருந்தா கூட சரி. வேலை அழுத்தங்கள், வேலை மாற்றங்கள், எதுக்குடா இந்த வேலைக்கு வந்தோம்? அப்படின்ற மாரி ஒரு மன அழுத்தத்தெல்லாம் இந்த சனி தசையில இருக்கிறவங்களுக்கு குடுத்துரும். கொஞ்சம் கவனத்தோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதெல்லாம் ஓகே. அது மட்டும் இல்லாம, சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சாதகமா வரும். என்ன மாரியான கேஸ் இருந்தாலும் சரி, அது சனி தசை, அஷ்டம சனியில ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துரும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க குடும்பத்துக்கு மட்டுமே வெளிநபருக்கு மட்டும் நெகட்டிவ். அத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. சனி திசையில உணவு பழக்கவழக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை. எந்த வயசுல இருந்தாலும் சரி. இது வந்து என்னன்னாக்கா மருத்துவ செலவுகள் அடிக்கடி வச்சுட்டே இருக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் வைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. 75 வயசுக்கு மேல 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். நன்மை செய்யாது. ஆனா இந்த கடைசி காலத்துல வர புதன் தசை அவ்வளோலாம் கெடுதல்லாம் பண்ணாதுங்க. வாரிசுகளுக்கு தான் சிறப்பு. வீட்ல வந்து 2ஆம் அதிபதினாக்கா பொருளாதாரத்த குடுக்கும். ஒரு இடமாற்றத்த குடுக்கும். பூர்வீகத்துக்கு வந்து சேர்றது, பூர்வீக சொத்துல வீடு கட்டுறது, அது மாரி. இல்லனாக்கா பசங்க வந்து அவங்களோட வாரிசுகள் சிறப்பு. அதாவது உங்களுடைய வாரிசுகள் வந்து இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்க்கலாம். இப்ப ஏதோ ஒரு சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். அஷ்டம சனியெல்லாம் பார்க்காதீங்க. அஷ்டம சனியெல்லாம் அந்த அளவு இந்த புதன் தசையில அவ்வளோலாம் கெடுபலன்கள குடுக்காது. ஏன்னா 2, 11 இருந்தாலும் நேரடியா அவர் அந்த வீட்ட பார்க்குறாருன்றதுனால சனி பகவான் கெடுக்காது. சனிக்கு நட்பு கிரகம் தான். நட்பு கிரகம்னாக்கா அந்த பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். அது மாரி வரும். நட்பு கிரக வயசுல உங்களுக்கு வந்து புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்ல. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. உணவு பழக்கவழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அத. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.